நீதி கதைகள் டிவி. அது ரொம்பவும் அழகா இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல ராமசாமி ஐயாவோட கூட்டு குடும்பத்தை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு அந்த ஊர்ல நிறைய கௌரவம். ராமசாமி ஐயா சுசீல் அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 மருமகளுங்க. அந்த வீடு எப்பவுமே கலகலப்பாதான் இருக்கும். அன்னைக்கு விடிய காலையில 4 மணிக்கு கோழியும் இன்னும் கூவக்கூட இல்ல. ஆனா சுசீலம்மா எப்பவும் போலவே அவங்களுடைய 3 மருமகளை எழுப்புறதுக்காக அவங்கவுங்க அறைக்குள்ள போனாங்க. அடியே பெரிய மருமகளே, வரலட்சுமி, கோழி கூற நேரமாச்சு, இன்னும் என்னடி தூங்கிக்கிட்டு இருக்க? எழுந்துருச்சு வாசப்பெருக்கி கோலம் போடு. ஊர்ல எல்லாரும் எழுந்துச்சிட்டாங்க, என் வீட்டு மருமகளுங்க மட்டும் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வரலட்சுமி கண்ணு திறந்து பார்த்து, அத்தை, இப்பதான் கனவுல நீங்க வாசல் பெருக்க, நான் பின்னாடி வந்து தண்ணியை தெளிக்க வேலை வேகமா முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நான் நல்ல கோலத்தையும் போட்டு அப்படியே வாசக்காலுக்கு மஞ்சளும் தேய்ச்சிடுவேன். நீங்க என்ன எழுப்பாதீங்க. இந்த கனவுல வேலை பார்க்கறதெல்லாம் வேணாம், எழுந்திருச்சு நெஜத்துல வேலையை பாரு. எழுந்திரி. இந்த 2வது மருமக கனகா எங்க போயிட்டா? அப்ப 2வது மருமக கனகா சமையல் அறையில இருந்து, நான் இங்கதான் அத்தை இருக்கேன். நேத்து மிஞ்சி போன சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேனா, அதை கரைச்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லையா? அதான் அதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் எங்க இருக்குன்னு ஊறுகாய் சாடியே தேடிக்கிட்டு இருக்க. என்னம்மா நீ காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் சாப்பிட்றத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பியா? வேற எந்த யோசனையும் இருக்காதா? சரி, 3வது மருமக சத்யா எங்க? சத்யா கண்ணாடி முன்னாடி நின்னு, இதோ இங்கதான் அத்தை இருக்கேன். இன்னைக்கு வாசல்ல கோலம் போடணுமா? அதான் இன்னைக்கு கட்ட போற புடவையோட கலர்லயே வெளியில கோலம் போடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாசல்ல கோலம் அழகா இருக்கணும்ல. அப்போ ராமகிருஷ்ணா வெளியில திண்ணையில உக்காந்துக்கிட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டு, அப்பா பாத்தீங்களா, வீட்டில் பொம்பளைங்க காலையில் கோழி கவுறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்தை தொடங்கிட்டாங்க. ராமகிருஷ்ணா, ஒரு வீட்டுக்கு அதுதாண்டா அழகு. பொம்பளைங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வீடு கலகலன்னு இருக்கும், இல்லைன்னா அமைதியாக இருக்கும். வரலட்சுமி, தூங்குனது எல்லாம் போதும், சீக்கிரமா போய் கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி கொண்டு வா. ஆம்பளைங்க எல்லாரும் எழுந்திருச்சு குளிக்கிற நேரம் ஆயிடுச்சுல்ல. அத்தை, நான் கிணத்தடியில போய் தண்ணி இறைச்சனா எனக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்ல, நேற்று கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். கனகாவை போய் தண்ணி எடுக்க சொல்லுங்க, அவ என்னை விட பலசாலி இல்ல. அட நீ வேற ஏங்கா, நானே பசி தாங்க முடியாம இருக்கேன். நான் சமைக்கிறதா இல்ல கிணத்துல போய் தண்ணி இறைக்கிறதா? சாப்பிடாம கொள்ளாம தண்ணி இறைக்க போனா நானும் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அத்தை, நான் போய் தண்ணி இறைக்கிறேன். ஆனா என்ன, இப்பதான் மேக்கப் போட்டேன். அந்த கிணத்து தண்ணி பட்டு என் மேக்கப் எல்லாம் போயிடுமோன்னு பயமா இருக்கு. இருந்தாலும் அழகு விட வேலை முக்கியம்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. ஏண்டி, கிணத்தடியில தண்ணி எடுக்க கூட மேக்கப் போட்டுக்கிட்டு போவியா? நீயும் மேக்கப் பைத்தியமோ? வரலட்சுமி, எழுந்திருக்கிறியா இல்லையா? இல்லைன்னா உனக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. வரலட்சுமி உடனே எழுந்திருச்சு, சரிங்க அத்தை, நீங்க சொன்ன வேலையை செய்யலைன்னா எனக்கு சோறு இல்லைன்னு நல்லாவே தெரியும். இந்த கனகாவுக்கும் இந்த சத்யாவுக்கும் நடுவுல எப்பவுமே பலியாவது நான் தானே. 3 மருமகளும் சமையலறைக்கு போனாங்க. மாமியாரான சுசீலம்மா வெளியில திண்ணையில உக்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கனகா, இன்னைக்கு என்ன சமைக்க போற? அத்தை எப்பவும் போலவே கத்திரிக்காய் குழம்பு செய்ய சொன்னாங்களே, உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஏதாவது நல்லா செஞ்சு கொடு. ஆமாக்கா, கத்திரிக்காய் கம்மியா தான் இருக்கு. அதான் 4 முருங்கைக்காய், கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து செய்யலான்னு இருக்கேன். அப்பதானே காய் அதிகமா இருக்கும். எல்லாம் சேர்த்து செஞ்சாதான் நல்லாவும் இருக்கும். சீச்சி, அப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா நல்லாவா இருக்கும்? இப்ப கத்திரிக்காய் குழம்புனா கத்திரிக்காய் தான் அந்த குழம்புல இருக்கணும். அப்பதான் கத்திரிக்காவோட டேஸ்ட் தெரிய வரும். நீ வேற கம்முன்னு, வீட்டுல இருக்கிறது 30 பேர். நீ சொல்ற மாதிரி சமைச்சா யாருக்கும் பத்தாது. கனகா, நீ சீக்கிரமா சமையல் பண்ணு, நான் இங்க சாப்பாடு பண்றேன். அப்பதான் அங்க வந்த பீமா இப்படி சொன்னான். என்ன கனகா, நல்லா வாசம் வருதே, சுட சுட வடை சுடுறியோன்னு பார்த்தேன். அட நீங்க வேற சும்மா இருங்க. அக்கா இப்பதான் அரிசியே கழுவிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வடிக்க. அதுக்குள்ள வடை வேணுமா? வடை, பழைய சோறோட வெங்காயம் வச்சு கொடுக்கட்டா, சாப்பிட்றீங்களா? எனக்கு என்னமோ தோணுது, இன்னைக்கு சூரம்மா அத்தை வராங்கல்ல, அவங்களுக்காக அம்மா வடை சுடுவாங்க. எனக்கு ஒரு 10 வடையை எடுத்து வச்சிடு. டேய் தம்பி, இன்னும் சமையல் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எடுத்து வச்சிடுன்னு சொல்ற. சரி வா, அப்பா நம்மள தோட்டத்துக்கு வர சொன்னாரு. ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் போங்க. பொம்பளைங்களோட உலகத்துல ஆம்பளைங்க வர பாக்காதீங்க. அக்கா, இந்த ஊறுகாய் பாட்டில ஏன் திறக்கவே முடியல? என் கையே செவந்து போச்சு.
அடியே சத்தியவதி, அந்த மூடிய பொறுமையா திறக்கணும். உன்னோட பலத்தை முழுசா பயன்படுத்தாத. உனக்கு மேக்கப் போடுறதை விட்டா வேற எந்த வேலையும் உருப்படியா தெரியாது. அக்கா, இதோ பாத்தீங்களா, இந்த வெல்லத்தை அத்தை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இதை போட்டு பாயசம் பண்ணா இவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு இப்பவே பாயசம் சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ சுசீலம்மா வெளியில இருந்து, அம்மாடி மருமகளுங்களா, அந்த வெல்லத்தை எடுத்து ஏதாவது பண்ணீங்கன்னா கையை கலை உடைச்சிருவேன். அது அடுத்த மாசம் பண்டிகைக்காக எடுத்து வச்சுது. இன்னைக்கு என்னத்தை செய்ய சொன்னனோ அதை செஞ்சுட்டு சீக்கிரமா எல்லாரும் வெளியில வாங்க. பாத்தியா கனகா, அத்தை வெளியில இருக்காங்கன்னு நினைக்காத. அவங்க நமக்கு நடுவுல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போ, அந்த வெல்லத்தை எடுத்து வை. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. ராமசாமி ஐயாவோட தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்களுடைய வீட்டுக்கு மாட்டு வண்டியில வந்தாங்க. வீடு இப்போ ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு. வாங்க மச்சான், வாமா தங்கச்சி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உள்ள வாங்க. என்னங்க மச்சான் பண்ண சொல்கிறீங்க? ஊரில் வியாபாரம் இருக்கு, வேலை செய்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. ஆமாம், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லாதாங்க இருக்கோம். இதோ என் 3 மருமகளுங்க, வரலட்சுமி, கனகா, சத்தியவதி. வாங்க, வந்து அவருக்கு வணக்கம் வைங்க. 3 பேரும் கையெடுத்து குனிஞ்சி வணக்கம் வச்சாங்க. சத்தியவதி மட்டும் அப்படி குனிஞ்சு வணக்கம் வைக்கும் போது புடவை முந்தான கீழே விழாத மாதிரி பாத்துக்கிட்டான். அண்ணி, உங்க மருமகளுங்க 3 பேரும் நல்ல நிலா மாதிரி இருக்காங்க. முதல்ல அந்த பொண்ணு சத்தியவதி, புடவை அழகா இருக்கே, எங்கம்மா வாங்கின? சத்தியவதி சந்தோஷமா, இந்த புடவை எங்க பிறந்த வீட்டுல எனக்காக கொடுத்தது. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வரலட்சுமி கனகாவோட காதுல, பாத்தியடி கனகா, சத்யாவை ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசக்கூடாது. இப்பவே அவங்களுக்கு சோப் போட ஆரம்பிச்சிட்டா பாரு. அப்ப கனகா வாசத்தை பார்த்து, அதெல்லாம் நமக்கு எதுக்குக்கா? அவங்க பாரு, அவங்க ஏதோ கூடையில கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ இனிப்பு பலகாரம் போல. அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல. என்ன மச்சான், இந்த வருஷம் உங்கள் ஊரில் விளைச்சல் எப்படி விளைஞ்சிருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சது இல்லை, ஆனால் விளைஞ்ச விளைச்சல் என் மருமகளுங்க வாய்க்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு. என் 2வது மருமக எப்பவும் தின்னுக்கிட்டே இருப்பா. அப்பா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு பசிக்க தானே செய்யும். மாமா, எங்கள் கனகா சமைச்சா நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, என்ன 3 பேருமே இங்க நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்கல்ல, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா போய் வடை பாயசம் எல்லாம் செய்யுங்க. சமையல் அறையில வடை செய்யற வேலை தொடங்குச்சு. மாவு பிசையிறது வரலட்சுமி, அத சுட்டெடுக்கிறது கனகா, அத ஓரமா எடுத்து வைக்கிறது சத்தியவதி. ஐயோ, புகையெல்லாம் கண்ணுக்குள்ளதான் வந்து நிக்குது. என் கண்ணுல இருக்கிற மையெல்லாம் கரைஞ்சி ஓடுது. இந்த புகை ஊதுறது என்னால முடியலப்பா. புகை வந்துச்சுன்னா கண்ணுல கண்ணீர் வரும், கண்ணீர் வந்துச்சுன்னா கண்ணு நல்லா இருக்கும். உன் அழகு அப்படியே தான் இருக்கும், ஊது ஊது. அக்கா, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போல. 5 வடையை சாப்பிட்டு பார்த்தாதான் என்னால சரியா சொல்ல முடியும். இன்னும் வடை சுட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள டேஸ்ட் பாக்குறதுக்கு 4-5 வடையை சாப்பிடுறேங்கிற. வடை குறைஞ்சதுன்னா அத்தை நம்மள உண்டுல நாக்கிடுவாங்க. கனகா அந்த மாவை சாப்பிட்டு பார்த்து, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும், அப்பதான் வடை நல்லா இருக்கும். என்னக்கா இது, வடை ரவுண்டா வரவே மாட்டேங்குது, நடுவுல ஒரு வட்டமும் இருக்கணுமே, அதுவும் சரியா இல்ல. உங்களுக்கு சரியா செய்ய தெரியல, கொடுங்க, நான் அழகா ரவுண்டா போட்டு கொடுக்கறேன். அட நீ வேற சும்மாரு. நீ சொல்ற மாதிரி சின்னதா அழகா போட்டா வடை சரியா வேகாது. இப்படி பெருசா போட்டாதான் வடை நல்லா வேகும். நல்லா வெந்தாதான் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. விருந்தாளிங்க பசியோட இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அத்தை வந்தா நம்மள கொன்னுடுவாங்க. சமையல் அறையில வடை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில நல்ல மனம் வந்துச்சு. உடனே பீமை எழுந்திருச்சு சமையல் அறைக்குள்ள போனா. கனகா, வடை தயாராக இருக்கா? ஒரு 5 வடையை கூட சாப்பிட்டு பார்க்குறேன். அத்தை கேட்டாங்கன்னா சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு சொல்லிடு. ஆனா சுசீலம்மா வெளியில இருந்து, டேய் பீமா, வெளியில வா, சமையல் அறையில உனக்கு என்ன வேலை? விருந்தாளிங்க வந்திருக்காங்க, முதல்ல அவங்க சாப்பிட்டுட்டோம், அப்புறமா நீ சாப்பிட்டா போதும். அப்போ உள்ள இருக்கிற பீமை, எங்கள் அம்மாவுக்கு காது எவ்வளோ நல்லா வேலை செய்யுது. விருந்தாளுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா 3 மருமகளும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏண்டி சத்தியவதி, வந்தவங்க உனக்கு மட்டும் ஏண்டி வெள்ளி குடிசை கொடுத்தாங்க, எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. நீ ஏதாவது மந்திரம் போட்டு விட்டியா? அது என் அழகு பார்த்து அவங்க கொடுத்தது. வேணும்னா நாளைக்குல இருந்து என்ன மாதிரி நீங்களும் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வெறும் திறமை இருந்தா போதுமா? பார்க்க கொஞ்சம் அழகா இருக்க கூடாதா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. அவங்க என்ன கேட்டாலும் இவ தான் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு கை காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருந்தா. அதனால சந்தோஷப்பட்டு அவளுக்கு அந்த வெள்ளி கொலுசை கொடுத்துருப்பாங்க. சரி சரி விடு. விருந்தாளிங்களுக்கு கொடுக்கறதுக்காக மாமாவும் அத்தையும் பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நாம 3 பேரும் போய் அந்த பழத்தை எடுத்துக்கலாமா? யாருக்கும் தெரியாது. வேணாக்கா, அத்தை எண்ணி வச்சிருப்பாங்க. கூடையில பழம் குறைஞ்சா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே பிடிச்சாலும் சொந்தக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 பேரும் திருட்டுத்தனமா அங்க போய் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே டார்ச் அடிச்சுக்கிட்டு மாமியார் உள்ள வந்தாங்க. ஏண்டி மருமகளுங்களா, இந்த பழக்கூட பக்கத்துல உங்களுக்கு இந்நேரத்துல என்ன வேலை? அப்போ வரலட்சுமி தடுமாறி, அத்தை, அது பழம் வச்சிருக்கீங்களே, இங்க எலிங்க நிறையா இருக்கும், அத பழத்தை சாப்பிடுதுங்களா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். எலியா? எலி சாப்பிடாம பாத்துக்க வந்தீங்களா? ஆனா வாயில ஓரமா பழம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது 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 மாம்பழம் இல்ல அத்தை, இங்க எலி மருந்து வச்சிருந்தன, அது வேலை செய்தா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன், அதுதான் நினைக்கிறேன். அப்போ கனகதுர்காவும், ஆமா அத்தை, நாங்க நல்லாதான் பாத்துக்கிறோம், பழங்களுக்கு ஒன்னும் ஆகாது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாப்பிட்டது போதும், போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில எப்பவும் போலவே வீட்டுல வேலையெல்லாம் செய்யணும்ல. அடுத்த நாள் ஊர் ஏரியில தூர் வார வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. சுசீலம்மா 3 மருமகளையும் அந்த வேலைக்கு அனுப்பலான்னு நினைச்சாங்க. ஏத்த, என் காலு எவ்வளவு அழகா இருக்கும். சேத்துல இறங்குனா என் காலு மண்ணாயிடாதா? நீ பள்ளத்துல இறங்காத சத்தியவதி, நாங்க பாத்துக்கிறோம். கனகா, நீ மண்ணை கூடையில போட்டு கூட நான் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன். சத்தியவதி, நீ கொஞ்சம் கொடைய பிடி போதும். வர வழியில ஆத்துல மீன் இருந்தா பிடிச்சிக்கிட்டு வரலாம்க்கா, ராத்திரிக்கு குழம்பு வைக்கலாம்ல. அப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் அங்க வந்தாரு. ராமசாமி ஐயாவோட 3 மருமகளும் நல்லா வேலை செய்கிறாங்க. இந்த குடும்பத்தை பார்த்து தான் நாம நிறைய கற்றுக்கணும். 3 பேரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தலைவர் ஐயா அவங்களை கூப்பிட்டு பரிசை கொடுத்தாரு. உங்க 3 பேருக்கும் எங்க சார்பா இந்த வெள்ளித்தட்டை பரிசா கொடுக்கறோம். வெள்ளித்தட்டா? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. என்னோட முகம் இதுல எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. பார்த்த ஆனா இது உண்மையான வெள்ளித்தட்டு இல்ல. இது சாதாரண தட்டுல வெள்ளி பூசல் பூசிருக்கு, அவ்வளவுதான். தலைவர் ஐயாவோட அறிவு பத்தி எனக்கு தெரியாதா? எது எப்படி அத்தை, நாளையில இருந்து நாங்க 3 பேரும் சாப்பிடுறது இந்த தட்டுங்கள்ல தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா சாப்பிடுங்கம்மா. நீங்க 3 பேரும் ஒற்றுமையா இருக்கிறதால தான் வீடே கலகலப்பா இருக்கு. நீங்க இப்படியே எப்பவும் இருக்கணும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இந்த காலத்துல கூட்டு குடும்பம் அப்படிங்கறத பார்க்கவே முடியறதில்ல. ஏன்னா கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தங்கள ஒருத்தங்க அனுசரிச்சு நடந்துக்கிட்டாதான் அந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கும். இல்லனா உடைஞ்சு போயிடும். அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 7 விவசாயிகளும் கூலி வேலை செய்யறவங்களும் இருந்தாங்க. அங்க முத்தையாவும் அவனுடைய மனைவியான லட்சுமியும் ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முத்தையா தினமும் பக்கத்து ஊருக்கு போய் அங்க கல் அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய நண்பர் பேரு நாராயணன். நாராயணனுக்கு ஒரு சின்ன டீ கடை இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் முத்தையா வேலை செஞ்சு ரொம்பவும் களைப்பா நாராயணனுடைய டீ கடைக்கே வந்தான். அங்க டீயை குடிச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலையா, ஐயோ நாராயணா, இன்னைக்கு வெயில் சாதாரணமா இருக்கல. கல் உடைக்கும் போது யாரோ தலையில நெருப்ப கொட்டின மாதிரி இருந்துச்சு. சுத்தமா முடியல. வீட்டுக்கு போய் கொஞ்சம் கஞ்சி குடிச்சாதான் நல்லா இருக்கும். அடா ஆமா முத்தையா, இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இந்த வெயில நீ கல்லை உடைக்கிறத நினைச்சா கவலையா தான் இருக்கு. என்ன பண்றது, பணம் சம்பாதிக்கணுமே. சரி, ஒரு விஷயம்டா. என் மச்சான் ஊர்ல இருந்து வந்திருந்தான். அவன் ஒரு வித்தியாசமான சமையலை பத்தி சொன்னான். அதை கேட்கும்போது நாக்குல எச்சில் ஊறிச்சு. வித்தியாசமான சமையலா? என்ன அது, பட்டணத்துக்காரங்க சாப்பிட்றதா? ஆமா ஆமா, அது பேரு பிரியாணி. ஆமா, அந்த காலத்துல ராஜாங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். சின்ன அரிசி, நிறைய நெய், கூடவே காட்டான மசாலா, அப்புறம் இளம் ஆட்டுக்கறியையும் போட்டு சமைக்கிற சமையலாமா. பெரிய அண்டால தான் அதை போட்டு சமைப்பாங்களாம். அந்த வாசத்துக்கு பசி இல்லாதவனுக்கும் பசி வருமா. ஆஹா, நீ சொல்லும் போதே அது நல்லா இருக்கும்னு தான் தோணுது. எனக்கும் தான் வாயில எச்சில் ஊறுது. ஆனா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு ஏது பிரியாணி? நாம அதை சாப்பிட முடியுமா? அது என்னமோ உண்மைதான். ஆனா என்ன பண்றது, மனுஷனாச்சே, சாப்பாட்டுக்கு கூட ஆசைப்படலானா எப்படி? என் மச்சான் சொன்னான், பட்டணத்துல ஒரு தட்டு பிரியாணிக்கு 2 ரூபாவாம். 2 ரூபாயா? அவ்வளோ பணம் எதுக்கு? 2 ரூபாய்க்கு வாரத்துக்கு தேவையான மளிகை சாமானே வாங்கலாமே. அந்த 2 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட சொல்றியா? ஐயோ,
வேண்டாம் நாராயணா, அந்த பிரியாணியை ராஜாவே சாப்பிடட்டும். ம், சரி முத்தையா, நாம ஏழைங்க, நம்மளால பிரியாணி சாப்பிட முடியாது. ஆனா நாம நமக்கேத்த மாதிரி பிரியாணி செய்யலாம்ல. நாம எப்படி பிரியாணி செய்யறது? நம்மக்கிட்ட நெய்யும் இல்லை, சின்ன அரிசியும் இல்லை, மசாலாவும் இல்லை. அப்புறம் எப்படிப்பா பிரியாணி செய்ய முடியும்? சின்ன அரிசி இல்லைன்னா என்ன, அதான் நம்ம ரேஷன் அரிசி இருக்கே. நெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எண்ணெய், கறி இல்லைன்னா அதுக்கு பதிலாக காய்கறி, அப்புறம் மசாலா பொருள் இல்லைங்கிறியா? என் கடையில் இஞ்சி பூண்டுன்னு எல்லாம் இருக்கு. நாமளே அதை வச்சு புதுசாக சமைக்கலாம். அதுக்கு ஏழைங்களோட பிரியாணின்னு பேரும் வைக்கலாம். கேட்க என்னமோ நல்லா தான் இருக்கு. சாப்பிட நல்லா இருக்குமா? லக்ஷ்மி இதுக்கு ஒத்துப்பாளா? லக்ஷ்மியோட கைப்பக்குவம் யாருக்கு வரும்? கஞ்சியை செஞ்சா கூட அமிர்தம் மாதிரி இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நமக்கு லீவு தானே. பேசாம நாம 2 பேரும் சமைக்கலாம். அப்போ பொம்பளைங்க ஒரு நாள் ஓய்வெடுக்கட்டும். சரி நாராயணா, நீ ஒன்று சொன்னா அதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவ. நாளைக்கு பார்க்கலாம். முத்தையா வீட்டுக்கு போனா. அன்னைக்கு ராத்திரி கனவுல கூட உனக்கு பிரியாணி தான் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை முத்தையா எழுந்திருச்சு லக்ஷ்மி கிட்ட விஷயத்த சொன்னான். லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, ஏங்க, உங்களுக்கும் அந்த நாராயண அண்ணனுக்கும் இந்த வயசுல என்னங்க இது? பிரியாணியாமா பிரியாணி? நம்ம கிட்ட இருக்கிறது கெவரும் சோளமும், அதை வச்சு பிரியாணி எப்படி செய்யறது? நீ வேற சும்மா இரு லக்ஷ்மி. நாராயணன் ஏதோ திட்டம் போட்டிருக்கான். நம்ம வீட்டு ரேஷன் அரிசியை கழுவி வை. நான் போய் காய்கறியை வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு ஏது பணம்? நேத்து வந்த பணம் நேத்தே செலவாயிடுச்சே. முத்தையா தலையை சுரிஞ்சுக்கிட்டு, உண்மைதான், ஆனா என்கிட்ட கொஞ்சம் ரகசியமான பணம் இருக்கு. ரகசிய பணமா? என்னது? என்னோட பழைய சட்டையில பை கிழிஞ்சி போச்சே, அதுல ஒரு 50 பைசா வச்சதா ஞாபகம். அதை எடுக்கிறேன். அதை வச்சு கொஞ்சம் காய்கறி வரும்ல. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, முடிவு பண்ணிட்டீங்க, போங்க. அண்ணனும் கூட வராரா என்ன? வரான். வரும்போதே மசாலா பொருள் எடுத்துட்டு வரானா. நம்ம வீட்டுல இன்னைக்கு பண்டிகை தான். அப்படி முத்தையா சந்தைக்கு கிளம்புனா. வழியில நாராயணனும் பார்த்தான். 2 பேரும் ஒன்னா கிளம்புனாங்க. முத்தையா, நம்ம கிட்ட இருக்கிறது 50 காசு. இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும். உருளைக்கிழங்கு விலை கம்மியா இருக்கும். அப்படியே கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் வாங்கணும். நாராயணா, பிரியாணியில கத்திரிக்காய் போடுவாங்களா? ஏழைங்க பிரியாணியில எதை வேணுனாலும் போடலாம் முத்தையா. ரூல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, சுவைதான் முக்கியம். நம்ம விருப்பம்தான். 2 பேரும் கடைக்கு போனாங்க. அங்க சுப்பையா அப்படிங்கிற ஒரு விவசாயி காய்கறிய வித்துக்கிட்டு இருந்தாரு. என்னடா முத்தையா, நாராயணா, 2 பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்களே, என்னப்பா விசேஷம்? சுப்பையா தாத்தா, கொஞ்சம் கம்மி விலையில எங்களுக்கு காய்கறி வேணும். இன்னைக்கு வீட்டில் ஸ்பெஷலாக சமைக்க போகிறோம். ஸ்பெஷல் சமையலா? என்னது, கோழி குழம்பா? கோழி குழம்பு இல்லை தாத்தா, பிரியாணி. பிரியாணியா? ஏண்டா, நீங்கள் பிரியாணி வேற சாப்பிடுவீங்களா? சரி, அங்கே கொஞ்சம் கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் இருக்கு, எடுத்துக்கோங்க. பணம்லாம் தர வேண்டாம். ஆனால் ஒரு கண்டிஷனு. என்ன தாத்தா அது? அது ஏதோ பிரியாணின்னு சொன்னியே, சமைச்சா கொண்டு வந்து கொடு. சாப்பிட நல்லா இருந்தா அடுத்த வாரம் இன்னும் காய்கறி கொடுக்கறேன். சரி தாத்தா, எங்க பிரியாணி மனம் ஊரெல்லாம் பரவ போகுது பாரு. அவங்க சுப்பையா கடையில கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கிட்டு, அப்புறமா தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு நாராயண கடைக்கு போய் எண்ணெய், கொஞ்சம் மசாலா பொருளையும் எடுத்துட்டு வந்தாங்க. முத்தையா வீட்டுக்கு முன்னாடி பெரிய அடுப்பை கொண்டு வந்து வச்சான். லக்ஷ்மி அரிசி கழுவிக்கிட்டு இருந்தா. நாராயண காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தான். ஏன, இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அரிசி எல்லாம் ஒன்னா சேர்த்து வேக வச்சா அது ஒருவேளை புளி சாதமா ஆகுமா இல்ல கிச்சடி ஆகுமா? தங்கச்சி, இது புளிசோறும் இல்ல, கிச்சடியும் இல்ல. நடக்க போறது ஒரு அதிசயம். டேய், எண்ணெய ஊத்துடா. அந்த பாத்திரத்தை அடுப்புல வை. ஏண்டா நாராயணா, எண்ணெய் கம்மியா இருக்கே, போதுமா? பரவாயில்லடா, எண்ணெய் கம்மியா இருந்தா ஆரோக்கியத்துக்கு நல்லது. சுவைக்கு தான் மசாலா போடுறோமே. அந்த இஞ்சி பூண்டை தட்டு. முத்தையா ஒரு உரல்ல இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, தனியா எல்லாத்தையும் போட்டு இடிக்கும் போது அந்த மனம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது. வாசனமோ நல்லா தான் இருக்கு. அதுதான் நம்ம பிரியாணியோட சீக்ரெட்டு. இப்ப அந்த எண்ணெயில இந்த மசாலாவை போடு. காய்கறியை கூட போட்டு நல்லா வதக்கி விடு. முத்தையா நாராயண சொன்ன மாதிரியே செஞ்சான். புகையும் வந்துச்சு, நல்ல மனமும் வந்துச்சு. அந்த மனத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. பக்கத்து வீட்டு ரங்கம்மா எட்டி பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன லக்ஷ்மி, இன்னைக்கு ஊரே மனம் அடிக்கிற மாதிரி சமைக்கிற? மட்டன் குழம்பு செய்றியா என்ன? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, மட்டனும் இல்ல, சிக்கனும் இல்ல ரங்கம்மா. இது எங்க அண்ணனும் என் வீட்டுக்காரனும் செய்யறது. பேரு ஏழங்கி பிரியாணி. ஓ, பிரியாணியா? எனக்கு கொஞ்சம் கொடுங்க.
முத்தையா சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத ரங்கம்மா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் செய்யறோம். எல்லாருமே இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். முத்தையா, இப்பதான் முக்கியமான விஷயம். தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு நல்லா தம்மு போடணும். தம்மா அப்படின்னா மூச்சை இழுத்து பிடிக்கணுமா? இல்லடா பைத்தியக்காரா, தட்டை குண்டானுக்கு போட்டுட்டு அதை சுற்றி மைதா மாவை வச்சு ஒரு சீல் போடணும். அப்போ உள்ள இருக்கிற ஆவி வெளியில போகாது. அந்த அனல்லையே அரிசி நல்லா வேகும். ஓ அப்படியா, என்கிட்ட கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கு, அதை கலந்து எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மி மாவை குழச்சி எடுத்துட்டு வந்தா. நாராயண குண்டாவுக்கு மூடிய போட்டு அந்த மாவை வச்சு சீல் போட்டு மேல நெருப்பு அள்ளி கொட்டினான். எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. நேரம் சரியா இருக்கு. முத்தையா முடிய தொற. முத்தையா மூடிய திறந்தான். குப்புன்னு ஆவி வெளியில வந்துச்சு. அந்த வாசம், அந்த மசாலா காய்கறியோட சேர்ந்து நல்லா வெந்து அரிசி உதிரி உதிரியா கலர் கலரா இருந்துச்சு. அந்த மனமே சொல்லுது பிரியாணி ரொம்ப அருமையா வந்திருக்குன்னு. அப்ப முத்தையா, நாராயணா, நாம சாதிச்சிட்டோம் போல. இது நம்ம ரேஷன் அரிசியா? இவ்வளோ நல்லா வந்திருக்கே. லக்ஷ்மி சாப்பிட்டு பார்த்து, ஆஹா என்னங்க, அந்த கத்திரிக்காய் எல்லாம் குழஞ்சி மசாலா கூட சேர்ந்து சாப்பாடு நல்ல சுவையா இருக்கு. உண்மையிலேயே இது பிரியாணி மாதிரி தான் இருக்கு. முத்தையா, பணம் செலவு பண்ணாதான் சுவையா இருக்கும்னு யாரு சொன்னது? இருக்கிறத வச்சு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். சாப்பாடு தயாராயிடுச்சு. லக்ஷ்மி, நாராயண, முத்தையா எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. அந்த நேரத்துல முத்தையா, நாராயணா, நாம மட்டும் சாப்பிட்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? சுப்பையா தாத்தா காய்கறி தந்தாரு. ரங்கம்மா ஆசையா கேட்டா. நம்ம தெருல பசியோட இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம்ல. ஏங்க, நம்ம செஞ்சது கொஞ்சமா இருக்கு, எல்லாருக்கும் இது போதுமா? பார்த்தோம் தான் லக்ஷ்மி, கடவுள் கொடுக்கறவங்களுக்கு அள்ளி கொடுப்பாருல்ல, அந்த மாதிரி எடுக்க எடுக்க சாப்பாடு வரும். நீ எல்லாரையும் கூப்பிடுறா. முத்தையா போய் சுப்பையா, ரங்கம்மா இன்னும் நிறைய பேரை கூட்டிக்கிட்டு வந்தான். எல்லாரும் இலையில கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணியே போட்டுக்கிட்டாங்க. சுப்பையா சாப்பிட்டு பார்த்து, டே முத்தையா, என்னடா செஞ்சிருக்க? நான் கொடுத்த வாடி போன காய்கறிலையா இதை செஞ்ச? இது பட்டணத்து பிரியாணியை விட நல்லாவே இருக்கு. உண்மைதான், இந்த சாப்பாடு இவ்வளவு சுவையா இருக்குன்னா உங்களுடைய பாசத்தையும் இதில் கலந்தீங்களா? ஏழைங்களால பொருளை போட முடியாது, ஆனா பாசத்தை போட்டு நல்லாவே சமைக்கலாம். இன்னைக்கு நாங்க பணத்தை செலவு பண்ணல, ஆனாலும் கோடீஸ்வரங்க சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்றோம். முத்தையா மனசார சாப்பிட்டு, நாராயணா, நீ சூப்பர்டா. உன்னாலதான் நாங்க இன்னைக்கு இந்த சாப்பாட்டை சாப்பிட்றோம். ஏழைங்க கூட பிரியாணி சாப்பிடலான்னு நீ நிரூபிச்சிட்ட. எல்லாரும் வயிறார சாப்பிடலனாலும் மனசார கொஞ்சமா சாப்பிட்டாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நாராயண, முத்தையா, லக்ஷ்மி 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. முத்தையா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இன்னைக்கு நாம செஞ்சு பார்த்தது வெற்றி அடைஞ்சிருக்கு. நாம ஏன் இதையே வியாபாரமா செய்யக்கூடாது? வியாபாரமா? ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. பணம் எதுக்குடா? நான் என் டீ கடையில் சின்னதா ஒரு அடுப்பு வைக்கிறேன். லக்ஷ்மி 1 மணி நேரம் வந்து பிரியாணியை சமைச்சு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி இருக்கிற ஏழைங்களுக்கு இந்த பிரியாணியை விற்கிறேன். எல்லாரும் வந்து வயிறார சாப்பிடுவாங்க. நாமளும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். லக்ஷ்மி சந்தோஷமா, நான் வரேன்னு, எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, சந்தோஷமா சமைச்சு எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடலாம். அப்புறம் என்ன, நாளைக்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். லக்ஷ்மி பிரியாணின்னு பேர் வைக்கலாமா? வேணாம் வேணாம், ஏழைங்க பிரியாணின்னு பேர் வைக்கலாம். அதுதான் இதுக்கு சரியா இருக்கும். அடுத்த நாள்ல இருந்து லக்ஷ்மி அந்த பிரியாணிய சமைக்க ஆரம்பிச்சான். அது ஏழைங்க பிரியாணி அப்படின்னு ஒரு பெரிய பிராண்டாவே மாறுச்சு. விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே அங்க வந்து வயிறார அந்த பிரியாணியை சாப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இதனால முத்தையாவுக்கு 4 காசு வர ஆரம்பிச்சுது. முத்தையா, நாராயண பெரிய பணக்காரனுங்களா ஆவலனாலும் ஏதோ ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணக்காரங்க தான் ஒரு சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. இருக்கிறவன் செலவு பண்ணி சமைக்க போறான், இல்லாத நாம இருக்கிறத வச்சு சமைச்சாலே அந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும்.